குட் பேட் அக்லி படத்துலேருந்து அஃபிஷியல் ட்ரெய்லர் நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரெய்லர் பார்த்தா செம சூப்பராக இருந்துச்சு. ஜிவி பிரகாஷோட பேக்ரவுண்ட் ஸ்க்ரோ செம. ஏகே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸில் வராரு. இது ஒரு ஆக்ஷன் மூவியாக ரெடி ஆகிருக்கு. மார்க் ஆண்டனி படத்தில் மாதிரி ஒரு ஓல்டு சாங் இந்த படத்துலையும் இருக்கும் போல். ஆர்த்திக் ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் அஜித் குமார், த்ரிஷா, சிம்ரன் இந்த படத்தில் லீடாக நடிக்கிறாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா வர ஏப்ரல் 10 கிராண்டாக தேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது. புக்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகி செம ஃபாஸ்ட்டாக புக்கிங் ஆகிக்கிட்டு இருக்கு. கூலி படத்துலேருந்து இப்போ அஃபிஷியல் ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் அனிருத் மியூசிக்கில் சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரஜினிகாந்த் இந்த படத்தில் லீடாக நடிக்கிறாரு. படம் வர ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகுது. சுமோ படத்துலேருந்து இப்போ அஃபிஷியல் ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படம் வர ஏப்ரல் 25 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த படத்தில் மிர்ச்சி சிவா, விடிவி கணேஷ் லீடாக நடிக்கிறாங்க. இது ஒரு காமெடி மூவி. இந்த படம் ஏப்ரல் 25 சொன்ன மாதிரி ரிலீஸ் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இட்லி கடை படத்துலேருந்து ஏப்ரல் 10 இப்போ போஸ்ட்பான் பண்ணி படம் ஆகஸ்ட் 1 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. தனுஷ் டைரக்ஷனில் தனுஷ் இந்த படத்தில் லீடாக நடிக்கிறாரு. ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. இப்போ இது ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி. படம் வர அக்டோபர் 1 தேட்டர்களில் ரிலீஸ் ஆகுது. அவதாரோட 3rd பார்ட்டு தான் ஃபயர் அண்ட் ஆஷ். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வர டிசம்பர் 19 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடா, இங்கிலீஷ்னு மொத்தம் 6 லாங்குவேஜில் தேட்டரிக்கலில் வர டிசம்பர் 19 ரிலீஸ் ஆக போகுது. ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் மூவி தான் பெருசு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடான்னு மொத்தம் 5 லாங்குவேஜில் வர ஏப்ரல் 11 ப்ரீமியர் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸோட நெக்ஸ்ட் படத்தோட அஃபிஷியல் டைட்டில் அண்ட் ஃபஸ்ட்டு போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட பேர் மெட்ராஸ் மேட்னி. இந்த படத்துலேருந்து நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். ஜிவி பிரகாஷுக்கு நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற மூவி தான் இடிமுழக்கம். இந்த படத்துக்கு சென்சாரில் யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டர்களில் ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆக்ஷன் மூவியாக ரெடியாக இருக்குது. ராஷ்மிகா மந்தனாவுக்கு நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு தெலுங்கு மூவி தான் த கேர்ள் ஃப்ரெண்ட். இந்த படத்துலேருந்து ராஷ்மிகா மந்தனாவோட பர்த்டே போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துலேருந்து டீசரும் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் அண்ட் ஜீரோ அப்படின்ற ஒரு ஹிந்தி மூவிலேருந்து அஃபிஷியல் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் 7 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. படம் ஹிந்தியில் மட்டும் வர ஏப்ரல் 25 ரிலீஸ் ஆகுது. ரியோ ராஜோட நெக்ஸ்ட் மூவி தான் ஆண் பாவம் பொல்லாதது. இந்த படத்துலேருந்து இப்போ ஆடியோ ரைட்ஸை சரிகமா கர்வா வாங்கியிருக்கிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இது ஒரு காமெடி மூவியாக ரெடியாக இருக்குது. இந்த படத்தில் ரியோ ராஜ், மாளவிகா மனோஜ் லீடாக நடிக்கிறாங்க. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். ராமம் அப்படின்ற ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் மூவிலேருந்து இப்போது ராமநவமியோட ஸ்பெஷல் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹிந்தி மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும் ஹிந்தி லாங்குவேஜில். சன் பிக்சர்ஸோட நெக்ஸ்ட் படத்தோட அஃபிஷியல் அப்டேட் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. அட்லி டைரக்ஷனில் அல்லு அர்ஜுன் இந்த படத்தில் லீடாக நடிக்கிற போகிறாரு. இது ஒரு ஆக்ஷன் மூவியாக ரெடியாக இருக்குது. இந்த படத்தோட அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம கூடிய சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பெட்டி அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவிலேருந்து அஃபிஷியல் ஃபஸ்ட்டு ஷார்ட் கிளிம்ஸ் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ராம் சரண் லீடாக நடிச்சிருக்காரு. இது ஒரு ஆக்ஷன் மூவி. படம் மல்டி லாங்குவேஜில் கூடிய சீக்கிரம் தேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது. சீதா பயணம் அப்படின்ற ஒரு தமிழ் மூவிலேருந்து ராமநவமி ஸ்பெஷல் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு லவ் அண்ட் ஆக்ஷன் மூவியாக ரெடியாக இருக்குது. சாரா அர்ஜுன் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டர்களில் ரிலீஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா பிரசாந்தோட 55வது படத்தை பார்த்தீங்கன்னா ஹரி டைரக்ஷன் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது ஒரு ஆக்ஷன் மூவியாக ரெடியாக போகுது. இந்த படத்தோட நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். ஜெய்யோட நெக்ஸ்ட் படத்தோட அஃபிஷியல் அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கு. ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. இது ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவியாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட நெக்ஸ்ட் டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம கூடிய சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சினிமா பையன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.